கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்ம இன்னைக்கு கூட நம்ம சகோதரிகள் திரும்பமாக கூட இந்த வாரத்துல கூடி வர தேவன் உதவி செய்தார். நம்ம இன்னையுடைய கிளாஸ்க்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே ஏசப்பா, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் கூட நாங்கள் மீண்டுமாய் இந்த வாரத்துல கூட நாங்கள் சகோதரிகளாய் பாதத்துல அமர்வதற்கு நல்ல ஒரு வேலை எங்களுக்கு கொடுத்தீர். அதுக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. நம்முடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற எங்களுக்கு தேவனே வேண்டிய சத்தியங்களை நீங்க கற்றுக் கொடுங்க. அது எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் சரி செய்யக்கூடிய காரியங்கள்ல கூட எங்களுக்கு நீங்க காண்பித்து நாங்கள் அதை சரி செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சந்தோஷ்கா விசேஷமா ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கறதுக்கு நல்ல மகளுக்கு நல்ல பலனை கொடுங்க. சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த சகோதரிகளுக்காக நன்றி. இன்னும் கூட அநேக சகோதரிகளை இந்த நேரத்துல அவங்களுக்கு கிளாஸ் ஞாபகப்படுத்தி அழைத்து வர வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். நம்ம ஒரு பாடல் பாடிட்டு நம்ம அப்புறம் செய்திக்காக நம்ம போகலாம். மஞ்சு நமக்காக ஒரு பாடல் பாடுவாங்க. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே தொங்கமே வேதனை பொங்குன, நாதனை தொங்கவே வேதனை பொங்குன, காதலுடன் தூய தூதத்தோடும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரிடி பொங்கிட, பாரில் நடந்தால் பொன்னின் மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த போல் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்ற எம் யாக்கிட யாவையும், போக்கிட மற்ற எம் மாக்கிட யாவையும் நீக்கிட தூக்கி நடந்தனன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நானில தோருய வானில தேரவல், நானில தோருயர் வானில தேரவல், ஆணி தூரத்திட தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பீட, பாதம் அடைந்தவர் காதரவாய் பீட, சாதம் நாதனே என்றும் உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஓகேக்கா. தேங்க்ஸ் மஞ்சு. நம்ம கிளாஸ்க்காக நம்ம போகலாம். சினி கிளாஸ்க்காக கூட நம்ம இருதயங்களையும் செவிகளையும் திறந்து சத்தியத்தை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பங்கு பெற்றிருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தது போல ஒரு ஒரு சகோதரியை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். தீர்க்கதரிசி அன்னாள்ன்ற சகோதரியை குறித்து, அவளுடைய வாழ்க்கையிலிருந்து, அந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில நடைமுறை சத்தியங்களை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அன்னாளை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக இடங்கள்ல அன்னாளை பற்றி சொல்லல இல்லையா. ஒரே ஒரு சுவிசேஷ புத்தகம், அது லூக்காவுல 2வது அதிகாரத்துல ஒரு 3 வசனங்கள் மாத்திரம்தான் அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 36, 37, 38. லூக்கா 2வது அதிகாரம் 36, 37, 38. இந்த 3 வசனங்களிலிருந்து தான் நாம் இன்னைக்கு சில சத்தியங்களை கத்துக்கொள்ள போறோம். நம்ம ஒரு ஜெபத்தோடு அமர்ந்திருந்து கர்த்தர் நமக்கு இருதயத்துல கிரியை செய்யற காரியங்களை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த அன்னாளை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தினோட பார்வையில நம்ம அன்னாளை குறித்து அதிகமா நீங்க கேள்வி வாசிச்சிருப்பீங்க. யாரோ ஒரு சகோதரி கூட அந்த 3 வசனத்தை மட்டும் ஒரு தடவை வாசிச்சிருங்க, அப்போ நமக்கு ஃபர்தரா நமக்கு புரியும். யாரோ ஒரு சகோதரி 3 வசனங்களை மட்டும், 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 36, 37, 38. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியும் ஆகிய அன்னாள் எனும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றலுமாய் இருந்தாள். ஏறக்குரிய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவளை குறித்து பேசினாள். தேங்க்யூக்கா. இந்த 3 வசனங்கள்ல தான் நமக்கு நம்ம கத்துக்கொள்ள போற சத்தியங்கள் இருக்கு. இந்த நம்ம ஒரு மாடர்ன் வேர்ல்டு, அதாவது ஒரு நவீன உலகத்துல நம்ம பார்வையில பார்க்கும்போது நம்ம எதை அடைஞ்சிருக்கிறோம், நம்ம எதை பெற்று இருக்கிறோம் என்பதை கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மதிப்புகள் என்ன பண்ணப்படுகிறது, அளவிடப்படுகிறது. அதாவது த வேல்யூ ஆஃப் லைஃப் எதன் பொறுத்து அளவிடப்படுது அப்படின்னா, நம்ம எதை அடைஞ்சிருக்கோம், எதை அச்சீவ் பண்ணியிருக்கோம், எதை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் மதிப்புகள் அளவிடப்படுகிறது. எப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டுல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த உலகம், அது மட்டும் இல்லாம இந்த உலகம் நம்ம அதை அச்சீவ் பண்றதுக்கு இல்லையா, நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம செல்வாக்குல வளர்றதுக்கு, நம்ம குறிக்கோளை அடையறதுக்கு, நம்ம உயர்ந்த நிலையில இருக்கிறதுக்கு நம்ம இந்த உலகம் நமக்கு ஒரு அழுத்தத்தை எப்பயுமே தினந்தோறும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த இன்றைய கலாச்சாரத்துல ஒரு ஒரு அமைதியான, ஒரு மறைவான வாழ்க்கை, அதாவது ஒரு ஹிடன் லைஃப் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கைய இந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா, அது ஒரு முக்கியமற்ற, ஒரு பிரயோஜனமற்ற, ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா தான் இந்த உலகம் என்ன பண்ணுது, கருதுகிறது. ஆனா நம்ம அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இது இந்த உலகத்தினுடைய பொதுவான கருத்துக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு வேறுபாடா இருக்குதுன்னு சொல்லி நம்ம அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். சோ உலகம் என்ன பண்ணாது, இந்த அன்னாளை என்ன பண்ணாது, பாராட்டாது. ஏன்னா அவர் அமைதியான அவளுடைய வாழ்க்கையும் அவளுடைய மறைவான ஒரு வாழ்க்கையை குறித்து என்ன பண்ணாது, இந்த உலகம் அவர்களை என்ன பண்ணாது, அன்னாளை பாராட்டாது, அதை மெச்சியும் கொள்ளாது இல்லைங்களா. அதுக்கு மாறா என்ன தெரியுமா பண்ணும், அன்னாளை மாதிரி வாழ்கிற ஒரு பெண்மணியோ வேற யாரையோ குறித்து கூட எப்படி சொல்ல தெரியுமா, அவங்க ஒரு பைத்தியக்காரங்க, வாழ்க்கைய வீணடிச்சவங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லி கொண்டு என்னதான் குறை சொல்லிதான் என்ன ஆகும், அவர்களை பற்றி என்ன பண்ணோம், அடையாளப்படுத்தும். ஆனா நம்ம பரலோகம் கண்டிப்பா இந்த அன்னாளை கண்டிப்பா உண்மையாகவே பாராட்டும். ஏன்னா அவளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்க முடியும். சோ இந்த இயேசு பிறந்த பிறகு, அதாவது இயேசு பிறந்து 1 வாரத்திற்கு பின்பு தேவாலயத்துல என்ன பண்றாங்க, அநேகர் ஒரு தவறவிட்ட ஒரு காட்சியை என்ன பண்ணா, அன்னாள் கண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவாலயத்துல அநேக மத ரீதியான அதிகாரிகள், அதாவது ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள் மற்றும் அநேக ஜனங்கள் இல்லைங்களா பிஸியா என்ன பண்றாங்க, நடந்து கொண்டிருக்கிற வேலையில ஒரு குழந்தையாய் தோற்றமளித்த கிறிஸ்துவ இந்த இரட்சகரை அவர்கள் என்ன பண்ணல, கவனிக்கல.
இல்லையா? அநேக பேர் இருந்தாலும் அவர்கள் வந்து என்ன பண்ணல, அந்த குழந்தையா இருந்த ரட்சகரை வந்து என்ன பண்ணல, கவனிக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்னாள் வந்து தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ரட்சகரை என்ன பண்ணுது, அவளுடைய கண்கள் வந்து காண்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அன்னாளுடைய இந்த சொல்லப்பட்டிருக்க இந்த 3 வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கை அண்ணாளுடைய வாழ்க்கை வந்து இந்த 3 வசனங்களில மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? சோ அப்படி பார்க்கும்போது இவரோட வாழ்க்கை வந்து ஒரு ஆழமான நடைமுறை சத்தியத்தை நம்மளோட வாழ்க்கையில வந்து கற்றுக் கொடுக்கிறதாவும் போதிக்கிறதாவும் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ நம்ம இயேசுவின் பிறப்பை வந்து எப்பொழுதெல்லாம் நம்ம நினைவு கூர்றோமோ அப்ப வந்து கண்டிப்பா அண்ணாளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு விஷயம் வந்து நம்ம நோக்கி பார்க்கும்போது ஆனா அவர் ஒரு ஆழமான ஒரு நடைமுறை சத்தியங்களை வந்து நமக்கு என்ன பண்ணுது, இந்த அண்ணாவுடைய வாழ்க்கை கற்றுத்தருகிறத நம்ம பார்க்க முடியும். என்ன கற்றுத்தருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி அவருக்காக காத்திருக்கணும், எப்படி அவருக்காக காத்திருக்கணும், எப்படி அவருக்காக நம்ம வந்து உழைக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த 2 காரியமே எப்படி எதன் வழியாக நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து அன்னாள் வந்து கடந்து வந்தால் எதன் வழியாக இந்த காரியங்களை அவ வந்து செஞ்சா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு உண்மையான சகிப்புத்தன்மையோட, அதாவது ஃபெய்த்ஃபுல் என்டியூரன்ஸ், ஒரு உண்மையான சகிப்புத்தன்மையோட வந்து அவ வந்து என்ன பண்ண இந்த காரியங்களுக்காக காத்திருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுவும் இல்லாம அவளுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ஒழுங்குகள் வந்து வந்து அவளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வந்து அவளோட வாழ்க்கையில இருந்தது நம்ம என்ன பண்ண முடியும், காண முடியும். இது மட்டும் இல்லாம ரட்சகரை அறிவிக்கிற ஒரு சந்தோஷத்தின் வழியாக வந்து என்ன பண்ணா இந்த காரியங்களை வந்து அவ கடந்து வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ அநேக சத்தியங்களை வந்து நமக்கு வந்து இந்த அண்ணாவோட வாழ்க்கை வந்து இந்த 3 வசனங்கள்ல தான் வந்து அடிப்படையாக கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா வந்து இருக்கிறது. ஸோ முதல்ல அந்த லூக்கா எப்படி அந்த அண்ணாளை அடையாளப்படுத்துறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 36வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அடையாளப்படுத்துறார் இல்லையா? அவளை வந்து ஒரு விதவையாகவோ ஒரு வாழ்க்கை இழந்தவளாகவோ அடையாளப்படுத்தல. அவள் யார், கர்த்தருக்குள் அவள் யார், கர்த்தருக்குள் அவள் யார் என்றுதான் வந்து லூக்கா வந்து என்ன பண்றாரு, அண்ணாளை வந்து அடையாளப்படுத்துறாரு இல்லையா? இந்த உலகம் அண்ணாளை எப்படி அடையாளப்படுத்தியிருக்கோம், ஒரு விதவை, ஒரு கைம்பெண், ஒரு வாழ்க்கை இழந்தவள், ஒரு பாவமானவள், இப்படிதான் சொல்லி இந்த உலகம் வந்து என்ன பண்ணும், அண்ணாளை வந்து அடையாளப்படுத்தும். ஆனா வந்து இங்க பாருங்க லூக்கா வந்து எப்படி அடையாளப்படுத்துறாரு இந்த அண்ணாளன்னு சொல்லி, கர்த்தருக்குள்ள வந்து அவ ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர் லூக்கா என்ன பண்றாரு, முதலாவதாக அறிமுகப்படுத்துறாரு அண்ணாள. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசியோட வேலை என்னன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம தீர்க்கதரிசி அப்படிங்கிறவருடைய வேலை வந்து என்னவையா இருக்கணும்னா, கர்த்தரிடத்துல இருந்து அவருடைய வார்த்தையை பெற்று கர்த்தருக்காக பேசுபவர்கள் தான் தீர்க்கதரிசி என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். சோ இங்க கர்த்தர் இங்க வந்து அவளுக்கு கொடுத்த வேலையை கொண்டுதான் என்ன பண்றாரு, லூக்கா வந்து அண்ணாளை வந்து அழைக்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வந்து அடையாளப்படுத்தப்படுகிறோம் என்பதை நம்மளும் என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய ஒரு படிப்பை கொண்டோ இல்ல ஒருத்தர் வந்து நல்ல ஒரு வேலையை டாக்டர் ஆவா, ஒரு லாயர் ஆவா, ஒரு ப்ரொஃபஸர் ஆவா, எப்படி நம்மள வந்து இப்படி நம்மள வந்து அடையாளப்படுத்தி கொள்ளுகிறோம் என்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அவளுடைய ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு நிலை வந்து என்ன நிலையில இருந்தானா, ஒரு விதவை நிலை இல்லைங்களா, ஒரு வாழ்க்கை இழந்தவள். அப்படி லூக்கா அவளை அடையாளப்படுத்தாமல் கர்த்தருக்குள்ள ஒரு தீர்க்கதரிசியை என்ன பண்றாரு, அடையாளப்படுத்துகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம அடுத்தது லூக்கா என்ன சொல்றாரு, இந்த 36வது வசனத்திலே அண்ணாளுடைய யாருடைய குமாரத்தி என்பதும் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவள் என்பதையும் என்ன பண்றாரு, லூக்கா வந்து சொல்லுகிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ யாருடைய குமாரத்தி என்று பார்க்கும்போது நம்ம வாசிச்சபடி பெனுவேலின் குமாரத்தையும் ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சபடி நம்ம இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள் இருந்துச்சு. சோ சாலமோனோட ஆட்சிக்கு பிறகு இந்த 12 கோத்திரங்கள் வந்து 2ஆக பிரிந்தது. அதாவது ஒரு 10 கோத்திரங்கள் வந்து வடராஜ்யம் சொல்லிட்டு நம்ம வந்து இஸ்ரவேல்னு சொல்லி அழைக்கிறோம். அதே மாதிரி தென் ராஜ்யம் 2 கோத்திரங்கள், அதாவது யூதா மனசே, இந்த 2 கோத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூதயா இல்ல யூதான்னு சொல்லி நம்ம வந்து அழைக்கிறோம். அதை வந்து தென் ராஜ்யம் சொல்லி நம்ம ராஜாக்கள் புத்தகத்துல நம்ம என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். சோ இந்த 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 இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம
அவர் விரும்பாத தகாத விக்கிரக ஆராதனை போன்ற மற்ற நிறைய விரும்பாத காரியங்களை செய்தது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்றாரு, அவர்களை வந்து அந்நியர்கள் கையில சிறைபிடிக்கும்படி என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. சோ அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலையில வந்து அந்த வடராஜ்யம், அதாவது அந்த 10 கோத்திரமும் அசிரியர்கள் வந்து என்ன பண்றாங்க, சிறைபிடிச்சிட்டு போறாங்க. சோ இந்த தென் ராஜ்யம், இந்த 2 கோத்திரம் யூதேய மக்களை வந்து யாரு சிறைபிடிச்சிட்டு போறாங்கன்னு பார்க்கும்போது பாபிலோன் ராஜா வந்து சிறைபிடிச்சு போறதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, எரேமியா தீர்க்கதரிசியில நம்ம வாசிக்க முடியும், ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு. திரும்ப என்ன பண்ணுவேன், என்னோட மக்களை வந்து நான் அவருடைய சொந்த நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன், கொண்டுட்டு வருவேன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அந்த வாக்குத்தத்தின்படி என்ன பண்றாங்க, இந்த காரியங்களை தானியேல நம்ம வாசிக்கும் போது தெளிவா புரிந்து கொள்ள முடியும். சோ அந்த வாக்குத்தத்தின்படி அவர்கள் என்ன பண்றாங்க, திரும்பி வந்து சொந்த நாட்டுக்கு வராங்க. சோ அப்படி வந்தவர்களுடைய ஒரு கோத்திரத்துல, ஆசேர் கோத்திரத்துல இருந்துதான் வந்து என்ன பண்றாங்க, இந்த அன்னாள் தீர்க்கதரிசி வந்து வரதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சோ நம்ம வந்து இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம கர்த்தரை மறந்தாலும் நம்ம கர்த்தரை மறந்து, அவருக்கு பாருங்களேன், அவங்க சிறையிருப்புக்கு போறாங்க, சிறையிருப்புல அந்நிய நாட்டுல வாழ்றாங்க, அங்க இருக்கிற பழக்க வழக்கங்களை, அங்க இருக்கிற மொழியை கற்றுக்கொள்றாங்க, அங்க இருக்கிற காரியங்கள் அநேகத்தை அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, பிடித்து கொண்டாங்க. ஆனா கர்த்தரை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அவர்கள் மறந்தாலும் கூட கர்த்தர் என்ன பண்றாரு, தான் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையை என்ன பண்றாரு, அவர்களோட வாழ்க்கையில வந்து என்ன பண்றாரு, நிறைவேற்றாரு. அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை திரும்பி மீட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த தேசத்துக்கு என்ன பண்றாரு, அழைத்து கொண்டு வருகிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ கர்த்தர் வந்து நம்ம வந்து கர்த்தரை மறந்தாலும் அவரோட வாக்குத்தத்தத்துல வந்து அவர் உண்மை உள்ளவர் என்பது வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்படிதான் வந்து அண்ணால வந்து என்ன பண்றாரு, லூக்கா வந்து அறிமுகப்படுத்துறாரு, அடையாளப்படுத்துறான்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி அடையாளப்படுத்துறோம், நம்ம செய்யற வேலையிலால நம்ம அடையாளப்படுத்தப்படுறோமா, இல்ல நம்மளுடைய உறவினர்கள் வந்து ஒரு ஹை போஸ்ட்ல இருக்காங்க, ஒரு IAS ஆவோ, ஒரு IPS ஆவோ, ஒரு சீஃப் மினிஸ்டராவோ இருக்காங்க, அப்படி வந்து என்னுடைய உறவினர் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படி சொல்லி நம்ம வந்து நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோமா, இல்ல நம்மளுடைய ஐஸ்வர்யம், நம்மளுடைய அந்தஸ்து போன்ற காரியங்களை வச்சு நம்மளை வந்து அடையாளப்படுத்த முயற்சிக்கிறோமாங்கிறத நம்ம வந்து தியானிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அப்படி வந்து அடையாளப்படுத்த கூடாது. நம்ம எப்படி அடையாளப்படுத்தணும், நம்ம கர்த்தருக்குள்ள யாரு என்பதை தான் நம்ம என்ன பண்ணணும், அடையாளப்படுத்த வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். நான் கர்த்தருக்குள்ள வந்து கர்த்தருடைய பிள்ளையா, நான் அவருக்கு வந்து ஊழியம் செய்யறவளா, அவருக்காக உழைக்கிறவளா, நான் வந்து ஜெபிக்கிறவளா, நான் வந்து கர்த்தருக்காக வந்து என்ன பண்றேன், மற்றவர்களை ஆத்தும ஆதாயம் செய்கிறவளா, நான் மற்றவர்களை உற்சாகப்படுத்துறவளா, கர்த்தருக்குள்ள வழி நடத்துறவளா, அப்படி சொல்லி இப்படிதான் நம்ம வந்து யாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும், அடையாளப்படுத்த வேண்டியவர்களா வந்து இருக்கிறோம். சோ நம்ம கர்த்தருக்குள் யார் என்பதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முதலாவது அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி அடையாளப்படுத்தி கொள்ள நம்ம தவறினோம் அப்படின்னா நம்மளுடைய கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கத்தை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இழந்து போயிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உண்மையான தனித்தன்மையை வந்து நம்ம என்ன சாதிக்கிறோம், நம்மளுடைய தனித்தன்மை வந்து நம்ம என்ன சாதிக்கிறோம் என்பதுல வந்து இல்ல, மாறாக நம்ம தேவனுடைய காரியங்கள்ல அவருடைய தொடர்ல வந்து நம்ம யார் என்பதை வந்து நம்ம என்ன பண்ணணும், வெளிப்படுத்த வேண்டியவர்களாக வந்து இருக்கிறோம். சோ இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது முதலாவது நம்ம வந்து கர்த்தருக்குள்ள நம்ம யார் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், முதலாவது அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாக வந்து இருக்கிறோம். சோ அப்படி அடையாளப்படுத்தி கொள்ள நம்ம மறந்தோம், இந்த உலகத்தின்படி நம்ம வந்து நம்மளை அடையாளப்படுத்தினோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம எதற்காக நம்மளை அழைத்தாரோ, எதற்காக நம்ம வந்து அவருடைய பிள்ளையாக மாற்றினாரோ, எதற்காக வந்து இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறாரோ அதனுடைய நோக்கத்தை, அந்த பர்பஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், மிஸ் பண்ணிடுவோம், நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். சோ அது இல்லாம அந்த பர்பஸ்க்கு நேரா நம்ம வந்து அந்த நோக்கத்துக்கு நேராக நம்மளோட வாழ்க்கை இராம வேறுபடியா வந்து உலகத்துக்கு பிரகாரமா வந்து என்ன ஆயிடும், போயிடும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ நம்மள வந்து ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள்ள யார் என்பதை நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது லூக்கா அவளுடைய அடையாளங்களை சொன்ன பிறகு அவளுடைய சூழ்நிலையை வந்து என்ன பண்றாரு, விவரிக்கிறார். அதே 36வது வசனத்துல அவளுடைய சூழ்நிலை வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சொல்லி விவரிக்கிறாரு. அதுல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அவ வந்து அதிக வயது சென்றவள், ஏறக்குறைய 84 வயதுன்னு சொல்லி எங்க பைபிள்ல போட்டிருக்கு. மேபி எக்ஸாக்ட் ஏஜ் வந்து நமக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா 84 வயது
உள்ளவள் தான் சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இவள் வந்து ஒரு 7 வருட திருமண வாழ்க்கையை வந்து கொண்டிருந்தவள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 84 வயது வரைக்குமே ஒரு விதவையாக தான் இருந்தால் சொல்லி என்று நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ இப்படி வந்து அவ எத்தனை வருஷம் அவ உயிரோட இருந்தால் அதை பற்றி நமக்கு எந்த குறிப்பு வந்து இங்க சொல்லப்படல. ஆனா 84 வயது வரைக்குமே அவ என்ன பண்ற விதவையாக இருந்தாள் என்று சொல்லி நம்ம இங்க வந்து பாக்குறோம். சோ இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு விதவை கூட என்ன பண்ண முடியும், திருப்பியும் மறுமணம் வந்து செய்ய முடியும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின்படியும் அந்த காரியங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டது. ஆனாலும் அவ வந்து அன்னாள் வந்து எதை தெரிந்து கொண்டாள் என்பதுதான் நம்ம வந்து இங்க நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க வாங்க நம்ம இந்த ஒரு 36வது வசனம் அந்த கடைசி பகுதியை வந்து நம்ம வந்து வேகமா வாசிச்சுட்டு போயிருவோம். அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளும் ஏறக்குறைய 84 வயது உள்ளவள் என்பதை வந்து நம்ம வந்து ஒரு குயிக்கா நம்ம வந்து வேகமா வாசிச்சுட்டு போயிட முடியும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு வசனத்துல அவளுடைய 8 டிகேட்ஸ், அதாவது 8 சதாப்தங்கள் சொல்லுவோம். அதாவது 10 ஆண்டுகள் ஒரு சதாப்தம் ஒரு டிகேட் சொல்லுவோம். ஸோ 8 சதாப்தங்கள், அதாவது 8 டிகேட்டோடைய அவளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இதுல இந்த ஒரு வசனத்துல வந்து அடங்கி இருக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சோ நம்ம வந்து அன்னாள் திருமண வாழ்க்கையில வந்து அந்த 7 வருஷம் வந்து அவளோட திருமண வாழ்க்கைனா என்ன, அதனோட சந்தோஷம் என்ன என்பது எல்லாமே அவ வந்து அறிஞ்சிருந்தவ. அந்த குறுகிய காலத்துல வந்து என்ன பண்ணப்பட்டது, அந்த திருமணம் வந்து துண்டிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையில என்ன பண்றா, அன்னாள் வந்து ஒரு விதவையாக தான் இந்த உலகம் வந்து அவளை வந்து அறிஞ்சிருந்ததுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அந்த அன்னாள் வந்து அந்த காலகட்டத்துல அந்த கலாச்சாரத்துல யூத கலாச்சாரத்துல சமுதாயத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு விதவை நிலையில வந்து எவ்வளவு ஒரு பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லைங்களா. அவளோட பொருளாதார ரீதியா எவ்வளவு வந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அவளுடைய தனிமை வந்து எவ்வளவா வந்து அவளை துக்கப்படுத்தி இருக்குங்கிறதையும் நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. சோ இந்த ஒரு வசனத்துல அவளுடைய 80 வருட கால வாழ்க்கையை வந்து சொல்லி இருந்தாலும் அதற்குள்ள அவ கடந்து வந்த எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த நீண்ட கால ஒரு துக்கம் இல்லைங்களா, அந்த நீண்ட கால ஒரு துக்கம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 2 விஷயங்கள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அதிக நாளா ஒரு துக்கம் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 விஷயங்களை வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு, அவங்க அந்த கசப்புலயே வாழ்ந்து அவங்களோட இருதயம் என்ன ஆகும், கடினமாகும். வந்து கசப்பான வாழ்க்கையிலே வாழ்ந்து அவங்க இருதயம் வந்து கடினமாகும். இன்னொன்னு மாறாக அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆழமான பரிசுத்தத்தை வந்து என்ன பண்ணும், கொண்டு வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இங்க அன்னாள் வந்து எதை தேர்ந்தெடுத்தாள் என்கிறத நம்ம பார்க்கும்போது தன்னுடைய துக்கம் வந்து தன்னை வந்து ஆளாதபடி, அது வந்து தன்னுடைய துக்கம் தன்னை மேற்கொள்ளாதபடி அவ என்ன பண்ணா அப்படின்னா அதற்கு மாறாக அந்த பரிசுத்தத்துல வந்து அவ வலுபடுறதுக்கு வந்து அவ என்ன பண்ணா அனுமதித்தாள் என்று சொல்லி நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ தன்னுடைய சூழ்நிலைய அல்லது வந்து அந்த ஆழமான ஒரு மன காயத்தை வந்து என்ன பண்ணா கர்த்தரை ஆராதிக்கும் ஒரு பலிபீடமாக என்ன பண்ணா மாற்றினாள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ நம்மளோட வாழ்க்கையில துக்கமோ சூழ்நிலைகள்லாம் வரும்போது அதையே யோசிச்சு கொண்டு அதையே நம்ம வந்து என்ன சொல்றது, அதையே நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அதையே யோசிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வீணா நம்மளோட காலங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், வீணடிச்சு விடுவோம். ஆனால் இந்த அன்னாளை நம்ம பார்க்கும்போது அவளுடைய அந்த ஆழமான காயம் அந்த துக்கத்தை வந்து அவ எப்படி மாற்றினா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆராதிக்கும் பலிபீடமா வந்து என்ன பண்ணா மாற்றினா என்று சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ அவள இடத்துல நம்ம இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது நம்மளுடைய துக்கத்தையோ அவ அன்னாள் என்ன பண்ணா, அவளோட துக்கத்தை அவளுடைய கஷ்டங்களை அவளுடைய சூழ்நிலை எல்லாம் கர்த்தருடைய பாதத்துல என்ன பண்ணிட்டா ஊற்றி விட்டாள் என்று பார்க்கிறோம். சோ ஊற்றின பிறகு அவ ஆவிக்குரிய நோக்கத்துல வந்து என்ன பண்றா, வளர்றத நம்ம வந்து என்ன பண்ண முடியும், காண முடியும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ நம்மளோட வாழ்க்கையிலுமே நமக்கு வரும் துக்கங்கள் சூழ்நிலைகள் இல்லைங்களா, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஒரு துக்கம் இந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்ம வந்து அதிகமா நம்மள ஆள விடக்கூடாது. அதற்கு மாறாக வந்து நம்ம என்ன பண்ணணும்,
கர்த்தரை வந்து நம்ம வந்து ஆராதிக்கிறவர்களாக, அந்த அன்னாளை போல நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக ஒரு பலிபீடமாக நம்ம என்ன பண்ணோம், மாற்றி நம்ம வந்து என்ன பண்ணோம், கர்த்தரோட என்ன நோக்கத்திற்காக என்னை வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்கு நான் வந்து முன்னேறி செல்லுவேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள்ள நம்மள ஒப்படைச்சு அர்ப்பணிச்சு நம்ம என்ன பண்ணணும், முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை தான் அன்னாள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறவளா வந்து இருக்கிறார். அடுத்து வந்து நம்ம அன்னாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அன்னாளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து இந்த இந்த காரியத்தை நம்ம 37வது வசனத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அந்த அவளுடைய துக்கமோ அவளுடைய நெருக்கடியான சூழ்நிலையோ அவளை என்ன பண்ணல, ஒரு செயலற்றவளாக எதையுமே செய்யாதபடிக்கு வந்து அவளை மாற்றல. இல்ல நம்மளுடைய துக்கம் வந்து என்ன பண்ணும், நம்மள சம்டைம்ஸ் வந்து எதுவுமே பண்ணாதபடிக்கு என்ன பண்ணிடும், மாற்றிடும். அப்படி வந்து அன்னாளுடைய துக்கம் வந்து அவளை வந்து செயலற்றவளாக வந்து என்ன பண்ணல, மாற்றல. அதுக்கு மாறாக என்ன பண்ற, என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள வந்து வேரூன்றி நிக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி செயலை செய்யறதுக்கு என்ன பண்ணது, அது வந்து உதவியா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். சோ 37ல நம்ம வாசிக்கும் போது இங்க வந்து ஒரு 3 பில்லர்ஸ் நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இது சுருக்கமா வந்து சொல்லப்பட்டு இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு 3 விதமான ஒரு ஆவிக்குரிய தூண்களை வந்து நமக்கு வந்து நம்ம தினந்தோறும் கையாள வேண்டிய தூண்களை வந்து நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு சத்தியமாக நமக்கு வந்து நடைமுறை சத்தியமாக நமக்கு போதிக்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். 37வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த 3 பில்லர்ல அந்த 3 தூண்கள்ல முதலாவது தூண் என்னன்னு பார்க்கும்போது தேவாலயமே அவளுடைய குடியிருப்பாக இருந்தது நம்ம வந்து இங்க பார்க்க முடியும் இல்லைங்களா. சோ தேவாலயத்தை விட்டு நீங்கவில்லை என்று சொல்லி நம்ம வந்து இந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவளுடைய ஆத்மா வந்து என்ன பண்ணுது, கர்த்தருக்கான வாஞ்சையை வந்து பெற்றிருந்ததுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், இங்க பார்க்க முடியும். அந்த தேவாலயமே அவளுடைய வீடா இருந்ததை நம்ம என்ன பண்ண முடியும், இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அவள் கர்த்தருடைய பிரசன்னத்தை வந்து எவ்வளவு அதிகமா வந்து விரும்பினா தெரிந்தெடுத்தான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், இங்க பார்க்க முடியும். சோ இந்த முதலாவது பில்லர் என்னன்னு பார்க்கும்போது தேவாலயமே அவளுடைய குடியிருப்பா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய ஆத்தும வாஞ்சையை பார்க்கிறோம். அவள் தேவனுடைய பிரசனத்தை விரும்பினதை வந்து நம்ம வந்து இங்க பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ இரண்டாவது காரியம் என்னன்னு வந்து பார்க்கும்போது தினந்தோறும் கர்த்தரை வந்து தேடினா. ஒரு நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, தன்னுடைய விதவை ஆனது முதல் 84 வயது வரை வந்து என்ன பண்றா, அவ வந்து அந்த கர்த்தரை வந்து என்ன பண்ணா, தேடினாள், தினந்தோறும் தேடினாங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஜஸ்ட் என்ன தேவாலயத்துக்கு வெறுமனே வந்து என்ன பண்ணல, ஒரு விசிட் மாதிரி அவ என்ன பண்ணல, போயிட்டு வரல. அதுக்கு மாறாக அவங்க என்ன பண்றா, நம்ம வந்து வேதத்துல வாசிக்கிறோம், தேவனை வந்து உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவனை வந்து ஆராதிக்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும் இல்லையா. நம்மளோட வாழ்க்கையிலயும் இந்த உலகத்துல வந்து இந்த வீட்டுல உலகத்துல நம்ம அதிகமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் இல்லைங்களா. சோ ஆனா வந்து பாருங்க அன்னாளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கும். ஆனா பாருங்க அவ எதுல தீவிரமா கவனம் செலுத்தினான்னு என்று பார்க்கும்போது கர்த்தரை தேடுகிற காரியத்துல என்ன பண்ணா, கவனம் செலுத்தினான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அப்ப அன்னாள் வாழ்ந்த காலகட்டம் வேற, நம்ம வாழ்ற காலகட்டம் வேற அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளே நியாயப்படுத்திக்க முடியாது இல்லையா. இல்ல அவங்களுக்கு வந்து குடும்பம் இல்ல, எனக்கு வந்து குடும்பம் இருக்கு, நான் குடும்பத்துக்காக உழைக்க வேணும், அந்த காரியம் செய்யணும், நான் வேலைக்கு போகணும், எப்படி வேணாலும் நம்ம நியாயப்படுத்தி கொள்ளலாம் நம்ம இல்லைங்களா. ஆனாலும் இங்க அண்ணால் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, கர்த்தரை வந்து நம்ம தினந்தோறும் என்ன பண்ணணும், தேடணுங்கிற காரியத்தை நமக்கு வந்து என்ன பண்றாங்க, இந்த இரண்டாவது தூணாக நமக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்தது மூன்றாவது தூணாக நம்ம அந்த வசனத்துல என்ன பார்க்க முடியும்னா, ஒரு உறுதியான அர்ப்பணிப்பை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். அதாவது கர்த்தரை தேடுகிற காரியம் வந்து எப்போதாவது நமது வாழ்க்கையில வந்து நடக்கிற காரியமா இருக்கக்கூடாது. டே அண்ட் நைட், இங்க பாருங்களேன், அந்த வசனத்துல பாருங்களேன், இரவும் பகலும் டே அண்ட் நைட் அவ வந்து என்ன பண்ணா, தன்னுடைய வாழ்க்கைய வந்து அந்த காரியத்துக்காக, எதற்காக, உபவாசிக்கிறதுக்காக, ஜெபம் பண்ணுவதற்காக, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக என்ன பண்ணோம், அந்த 84 வருடம் வரை இல்லைங்களா வந்து என்ன பண்ணா, அதற்காக அவள் வந்து அர்ப்பணித்தாள் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த அவளுடைய விசுவாசத்தின் ஒரு கருவியா இருந்தது நம்ம என்ன பண்ண முடியும், இங்க பார்க்க முடியும். சோ இது வந்து இது 1 மணி நேர
ஒரு அர்ப்பணிப்போ இல்ல வந்து ஒரு ஒரு நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் அர்ப்பணிப்பு வந்து கிடையாது. தன் வாழ்நாள் முழுவதும் இதை வந்து என்ன பண்ணா அவள் வந்து அந்த அர்ப்பணிப்பு வந்து ஒரு பிரமாணமா வந்து என்ன பண்ணா தெரிந்தெடுத்தான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய ஒழுங்குகளால நம்ம என்ன பண்ணணும், கட்டப்படணும். அப்பதான் நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து இந்த அன்னாளோட வாழ்க்கை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. நம்ம அந்த வசனத்துல 3 பில்லரை பார்த்தோம். ஒண்ணு தேவாலயமே அவருடைய குடியிருப்பா இருந்துச்சு. 2 வந்து தினந்தோறும் கர்த்தரை தேடினாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு உறுதியான அர்ப்பணிப்போடு இரவும் பகலும் என்ன பண்றா, அந்த ஆவிக்குரிய காரியங்களை வந்து அவள் தன் வாழ்நாள் முழுவதும் செய்வதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இந்த கர்த்தரை தேடுகிற காரியத்துல நம்ம அவருக்கு நம்மள அர்ப்பணிக்கிற காரியத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம சிந்திக்க வேண்டியவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். சோ நம்மளுடைய தேவாலயம் எங்க இருக்கு, நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்குங்கிறத நம்ம இந்த நேரத்துல சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கணும். அங்க அன்னாளுக்கு வந்து தேவாலயமே குடியிருப்பா இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த மாம வந்து எப்படி கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம வந்து என்ன பண்றோம், எப்படி தேடுறோம், எங்க தேடுறோம்ங்கிறத நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது இந்த நேரத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தபடி நம்மளுடைய உபவாசம்னா என்ன, நம்மளுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்மளுடைய உபவாசம் காரியம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த நேரத்துல நம்ம வந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட இந்த ஆவிக்குரிய ஒழுங்குகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த வாழ்க்கையில வந்து கையாள வேண்டியல. தினந்தோறும் அவருடைய பாதத்துல இப்ப இன்னைக்கு நம்ம பாடணும் இல்ல, அவர் பாதம் ஒன்றே போதும்னு சொல்லிட்டு. சோ அது போல நம்மளுடைய அவர் பாதத்துல தினந்தோறும் நம்ம இந்த அன்னாளை போல நம்ம வந்து என்ன பண்ணணும், அமர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரோட வசனத்தை வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரிடத்துல ஜெபிக்க வேண்டியவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். சோ நம்மளுடைய இப்படி ஆவிக்குரிய ஒழுங்குகளை நம்ம வாழ்க்கையில நம்ம கையாளும் போது நம்மளோட இருதயம் என்ன ஆகும், அவருக்கு நேராக திருப்பப்படும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அவருடைய சித்தத்தை நம்ம செய்யறதுக்கு வந்து அதை நம்ம என்ன பண்ணுவோம், உபயோகப்படுத்துறவர்களாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இந்த காரியம் வந்து 1 நாள் 2 நாள் கீழ்ப்படிதல் கிடையாது. அன்னாளுடைய வாழ்க்கை வந்து அன்னாள் வாழ்க்கை முழுவதுமாக இது வந்து இந்த கீழ்ப்படிதலை நம்ம என்ன பண்ண முடியுது, காண முடிகிறது. சோ நம்மளுடைய வாழ்க்கையில இது 1 நாளா 2 நாளா 1 வருஷமா 2 வருஷமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே இந்த நேரத்தில் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியவர்களாக வந்து இருக்கிறோம். நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணாட்டி என்ன, ஒரு நாள் வேத வாசிக்காட்டி என்ன, அப்படிலாம் நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவோம், நம்ம வந்து அதை வந்து நிராகரித்து நம்ம வந்து ஒரு அசட்டையாக எண்ணுகிற நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப பிஸியா இருந்தேன் இன்னைக்கு வந்து அதனால கர்த்தர் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்குவாரு, என்னோட டயர்ட் அவருக்கு தெரியும், என்னோட சூழ்நிலை அவருக்கு தெரியும், அவரு புரிஞ்சுக்குவாரு அப்படி சொல்லிட்டு நாம என்ன பண்ணிக்கிறோம், நியாயப்படுத்தி கொள்ளுகிறோம். அதுல கர்த்தரையும் நம்ம என்ன பண்றோம், பங்கெடுத்து கொள்ளுகிறோம். சோ இப்படி வந்து இல்லாதபடி அன்னாள் எப்படி வாழ்நாள் முழுவதும் இந்த காரியத்துல இந்த ஆவிக்குரிய ஒழுங்குகள்ல கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலும் அது போல நம்மளையும் வாழ நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அன்னாள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். இந்த நீண்ட கால இந்த வாழ்நாள் முழுவதும் கீழ்ப்படிதல வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, நிஜமாகவே கனம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட ஆவிக்குற ஒழுங்குகள் அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், தினந்தோறும் வாழ்க்கையில தேர்ந்தெடுக்க வேண்டியவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். சோ இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா பாசிபிளாக்கா, இந்த அன்னால போல நம்ம வந்து செய்ய முடியுமா அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து முடியும். அன்னாலால முடிந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலும் என்ன பண்ண முடியும், கண்டிப்பா முடியும். சோ இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த ஆவிக்குரிய ஒழுங்குகளை தினந்தோறும் ஜெபிக்கிறதுல, வேத வாசிக்கிறதுல, அவருடைய பிரசனத்தை தேடுறதுல நம்ம என்ன பண்ணணும், இந்த காரியங்களை நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து ஒழுங்குபடுத்தாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த அன்னாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கணும், ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணோம், ஆவிக்குரிய காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா லூக்கா வந்து அன்னால வந்து கர்த்தருக்குள்ள அவள் யாரு என்பதை வந்து அடையாளப்படுத்துறாரு.
ரெண்டாவது அவளுடைய சூழ்நிலையை வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. அந்த சூழ்நிலை, அந்த நெருக்கடியான சூழ்நிலை, துக்கம், அந்த மனக்காயம் வந்து அவளை வந்து மேற்கொள்ளாதபடி அதை வந்து என்ன பண்றா, அது வந்து ஒரு பலிபீடமாக ஆராதிக்கிற இடமாக அவளுடைய இருதயத்தை என்ன பண்றா, மாற்றான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கடுத்துதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவளுடைய ஆவிக்குரிய ஒழுங்குகளை வந்து எப்படி கையாளனா இப்படி சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இப்படி வந்துதான் என்ன பண்றா, தன் கர்த்தருக்குள்ள தன்னை வந்து காத்து கொண்டு இருக்கிறார். எதற்காக காத்து கொண்டு இருந்தால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம வசனம் 38ல வாசிக்கிறோம். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். சோ இங்க எதற்காக அவள் இத்தனை நாள் காத்திருந்தா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தன்னோட வாழ்க்கையில தயார் பண்ணி எதுக்காக காத்திருந்தாள் என்று பார்க்கும்போது, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று. ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி யாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம், சிமியோனை குறித்து வாசிக்கிறோம். அங்க வந்து அவரு வந்து என்ன பண்றாரு, கர்த்தரை வந்து கையில ஏந்தி என்ன பண்றாரு, கர்த்தரை துதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ அந்த துதிக்கிற நேரத்துல வந்து தான் என்ன பண்றாங்க, அன்னாலும் வந்து தேவாலயத்துல வந்து நின்று அவளும் என்ன பண்றாங்க, கர்த்தரை வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து கண்டு, ரட்சகரை கண்டு என்ன பண்றாங்க, அவங்களும் தேவனை வந்து துதிக்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். இந்த ஒழுங்கான ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவளுடைய காத்திருப்பும் வந்து என்ன பண்ணல, வீணா போகல. எதற்காக இத்தனை நாள் வந்து காத்திருந்தாலோ அந்த காரியம் வந்து என்ன பண்ணல, வீணாகல இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா வந்து என்ன பண்ண, அந்த ரட்சகரை கண்டுகொள்ள தன்னை என்ன பண்ணா, தயார் செய்து கொண்டிருந்தால் சொல்லி நம்ம வந்து நீங்க பாக்குறோம். சோ அவளுடைய கண்கள்ல வந்து என்ன பண்ணப்பட்டது, அந்த ரட்சகரை வந்து கண்டாள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ எத்தனையோ பேர் வந்து அந்த தேவாலயத்துல நடமாடி கொண்டிருந்தாங்க இல்லையா. ஆனா அவர்களுக்கெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு மனித குழந்தையாக, ஒரு குழந்தையாக மாத்திரம்தான் அவர்கள் வந்து அதை பார்த்திருந்தார்கள். ஆனால் அன்னாளுடைய கண்களுக்கு மாத்திரமே அவள் ஒரு ரட்சகர் என்பதை அறிந்து வந்து என்ன பண்றாரு, அந்த குழந்தையை பார்க்கிறதையும் அவள் கண்டதையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த வசனங்களில நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். சோ இதற்காகத்தான் தான் வாழ்நாள் முழுவதும் அவள் வந்து காத்திருந்ததையும், அவளுடைய கண்கள் அவரையே நோக்கி இருந்ததையும் நம்ம என்ன பண்ண முடியும், அன்னாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். சோ அந்த தருணம், அந்த தரிசனம் வந்து அன்னாளுக்கு வந்து ஒரு வெகுமதியாக, ஒரு ரிவார்டாக வந்து என்னப்பட்டுச்சு, வழங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவாலயத்துல எத்தனையோ பேர் வந்து இருந்தாங்க. ஆனாலும் அன்னாளுக்கு வந்து இது வந்து அவள் ரட்சகராக அந்த குழந்தையை கண்டு தேவனை புகழ்ந்து என்ன பண்றா, அவள் வந்து அவரை வந்து அறிவிக்கிறத நம்ம வந்து இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். சோ இவளுடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய அன்னாளுடைய வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு வந்து என்ன பண்ணுது, தரதை வந்து நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அதாவது என்ன வாக்கு தத்தத்தை நமக்கு அன்னாளுடைய வாழ்க்கை கொடுக்கறதுன்னா, உண்மையாய் கர்த்தருக்குள் அமைதியான முறையிலே காத்திருக்கிற செயல் வந்து ஒருபோதும் வீணாகுவது இல்லை. உண்மையாய் கர்த்தருக்குள் அமைதியான முறையிலே காத்திருக்கிற செயல் ஒருபோதும் வீணாவது இல்லைங்கிறத வந்து நமக்கு வந்து ஒரு வாக்கு தத்தமா நமக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சோ அந்த அந்த அவருடைய கர்த்தருடைய நேரத்துக்கு, அவருடைய வேலைக்கு நம்ம காத்திருந்து நம்பிக்கையா இருக்கிறது வந்து மிகவும் அவசியமா இருக்கிறது. சோ அப்படி காத்திருக்கிறவர்கள் வந்து நிஜமாலுமே முதலாவது என்ன பண்ணுவாங்க, அவருடைய செயலை, அவருடைய கனியை வந்து என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இத்தனை வருட காலமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசு கிறிஸ்துவையே வந்து நோக்கி அவரையே ஆராதிச்சு அவரிடத்திலே ஜெபம் பண்ணி உபவாசித்து இல்லைங்களா, தேவாலயமே குடியிருப்பாக கொண்டிருந்த அந்த அன்னாள் எதற்காக காத்திருந்தால், அந்த கடைசி நிகழ்வு என்னன்னு பார்க்கும்போது அந்த நோக்கம் வந்து என்ன பண்ண, நோக்கத்தை வந்து அவள் வந்து வாழ்க்கையில வந்து அடைந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி அடைந்தாள் என்று சொல்லி பார்க்கும்போது, ரட்சகரை அவள் வந்து என்ன பண்ணா, கண்டுகொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த கண்டுகொண்ட இந்த ரட்சகரை, அவளுடைய ரட்சகரை சந்தித்த அந்த விதம் வந்து அப்படியே அவ வாழ்க்கைய முடிஞ்சிடல இல்லையா. ஆஹா, கர்த்தரை நான் பார்த்துட்டேன், இனிமேட்டு எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, இனிமேட்டு நான் மரித்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அன்னாள் வந்து என்ன பண்ணல, அமைதியாக தேவாலயத்தை விட்டு போயிடல இல்லைங்களா. அதற்கு மாறா பாருங்க, அந்த சந்திப்பு வந்து அவளோட வாழ்க்கையில கிடைத்த வந்து ஒரு இறுதி வெகுமதி இல்லை இல்லையா, லாஸ்ட் ரிவார்டு கிடையாது, ஒரு வெகுமதி தான். கர்த்தரை சந்தித்தது வந்து ஒரு வெகுமதி தான். ஆனா அது வந்து ஒரு இறுதியான வெகுமதி
அல்ல. அந்த சந்திப்பு வந்து பாத்தீங்கன்னா அண்ணால உடனடியே எதுக்காக அழைத்து செல்லுதுன்னு பார்க்கும்போது அவருடைய வேலைக்கு, அவருடைய பணிக்கு வந்து அழைத்து செல்வதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன பணி என்று பார்க்கும்போது நம்ம 38வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தரை புகழ்ந்தாள், துதித்தாள் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்கிறோம். சோ அந்த துதியும் அந்த புகழ் அந்த துதி வந்து அடுத்ததாக எப்படியாக மாறினதுன்னு பார்க்கும்போது அவள் வந்து பார்க்கும்போது எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக வந்து அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மேசியா ஒருத்தர் வருவார் என்பதை வந்து என்ன பண்ணாங்க, மேசியாவுக்காக காத்திருந்த ஜனங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அந்த ஜனங்களுக்கு உண்மையாக கர்த்தர் மேசியாவுக்காக காத்திருந்த ஜனங்களுக்கு என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவ போய் அந்த கர்த்தரை குறித்து என்ன பண்றா அறிவிக்கிறத வந்து நம்ம வந்து யாவருக்கும் காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று சொல்லி நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ இங்க நம்ம என்ன அண்ணால எப்படி நம்ம பாக்குறோம்னா த ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் இல்லைங்களா, முதலாவது ஒரு சுவிசேஷ வேலையை செய்தவள் யாருன்னு பார்க்கும்போது அண்ணாள் தான் என்று சொல்லி நம்ம இந்த வேதத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கண்டுகொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம அண்ணாள் வந்து எல்லாரிடத்துலயும் போய் இந்த ரட்சகரை குறித்து பேசல. அதற்கு மாறா என்ன தெரியுமா, அவங்க வந்து சொல்லி அங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும், அதாவது அவநம்பிக்கையா மேசியால வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி அவநம்பிக்கையா காத்திருந்த அவநம்பிக்கையா இருந்த மக்களுக்கு போய் என்ன பண்ணல, அண்ணாள் போய் என்ன பண்ணல சொல்லல. அதுக்கு மாறாக நம்பிக்கையோடு ரட்சகர் வருவார், நமக்கு மீட்பு கிடைக்கும்னு சொல்லி யார் யாரு காத்திருந்தாங்களோ அவங்களுக்கு போய் என்ன பண்றாங்க, இந்த அண்ணாள் போய் தன்னுடைய ரட்சகரை இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்றா பேசினதை நம்ம வந்து பார்க்க முடியும். சோ காத்திருப்பவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவித்து அவங்களை என்ன பண்ற உற்சாகப்படுத்தினா வழிநடத்தினான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இந்த ரட்சகரின் சந்திப்பை வந்து தன்னுடைய ஒரு பொக்கிஷமாக, ஆஹா நான் தான் ஃபர்ஸ்ட், நான் வந்து என்ன பண்ணேன், இயேசு கிறிஸ்துவ வந்து நான் தான் வந்து பாத்துக்கிட்டேன், நான் தான் பார்த்துட்டேன், எனக்கு இது ஒரு பெரிய அற்புதம், வேற யாரும் கண்டுகொள்ளல, நான் தான் கண்டுகொண்டேன், இது எனக்கு ஒரு பொக்கிஷம் சொல்லிட்டு என்ன பண்ணல, அவ தன்னிடத்திலே வைத்து கொள்ளாம அநேகருடைய பொக்கிஷமாக ரட்சகரை வந்து அநேகருடைய பொக்கிஷமாக என்ன பண்றா மாற்றான்னு சொல்லி நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ அன்னாள் வந்து என்ன பண்றா, அந்த கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து சந்தித்த சந்திப்பை வந்து இவர் தன்னுடைய இறுதி வெகுமதியாக பெற்றுக்கொண்டு பொக்கிஷமாக நினைச்சு தன்னுடைய மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் அவருக்காக காத்திருந்த எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, அண்ணாள் போய் என்ன பண்றாங்க, கர்த்தரை குறித்து இயேசு கிறிஸ்து குறித்து மேசியாவை குறித்து என்ன பண்றாங்க சொல்லுகிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். ஸோ இந்த 3 வசனங்களுமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு சேலஞ்சிங்காக ஒரு சவாலாக இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். என்னோட வாழ்க்கையில நிஜமாலுமே அந்த அண்ணாளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சவாலாக இருந்துச்சு. நம்ம எப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில வந்து என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து நியாயப்படுத்தி இல்லைங்களா, நம்ம வந்து நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டு ஓகே 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 இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், நியாயப்படுத்தி நம்மளை வந்து ஆவிக்குரிய காரியங்களை நம்ம முன்னேறி செல்லாதபடிக்கு நாமளே தடுத்து நிற்கிறது நம்ம பாக்குறோம். ஆனா அண்ணாளுடைய வாழ்க்கையை பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த அண்ணாள் இல்லைங்களா, ஒரு விதவை, 7 வருடம் தான் வந்து மேரேஜ் லைஃப் அவளுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமே என்ன பண்ணா, கர்த்தருடைய பிரசன்னத்தையே வந்து தன்னை என்ன பண்ணா தெரிந்தெடுத்து தன்னோட துக்கம் வந்து தன்னை ஆளாதபடிக்கு அது வந்து என்ன தன்னுடைய வாழ்க்கையே ஆராதனையாக என்ன பண்ணா மாற்றினாள் என்று சொல்லி நம்ம வந்து அன்னாளை குறித்து நம்ம பார்க்க முடியும். சோ கடைசி எதுக்காக அவ காத்திருந்தாலோ அந்த காரியங்களை வந்து கண்ட பிறகும் ரட்சகரை கண்ட பிறகும் அவ வந்து அமைதியா இருக்கல. அந்த பொக்கிஷத்தை வந்து என்ன பண்றா, மற்றவர்களுக்கும் வந்து என்ன பண்றா அதை வந்து ஷேர் பண்றான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அன்னாள் வாழ்க்கை நமக்கு அந்த அதிகமான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த அன்னாளோட வாழ்க்கை நம்ம வந்து நம்ம எதை தேர்வு செய்யணுங்கிறத, எதை சரியான விஷயங்களை தேர்வு செய்யணுங்கிறத நமக்கு என்ன பண்ணுது போதிக்கிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய அடையாளம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நம்மளோட ஸ்டேட்டஸ் பொறுத்து இருக்கக்கூடாது. மாறாக கர்த்தருக்குள் நான் யார், கர்த்தர் எனக்கு என்ன அடையாளத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம வந்து என்ன பண்ணோம் முதன்மையாக நம்ம வைத்துக் கொள்ளணும். அதற்கு மாறாக நம்ம வேற உலக பிரகாரமாக நம்மளுடைய அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டோம்னா கர்த்தர் இட நோக்கத்திற்காக நம்மளை அழைத்தாரோ அந்த பர்பஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், மிஸ் பண்ணிடுவோம். சோ அது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுகிற அந்த துக்கம், வலி, நெருக்கடியான சூழ்நிலை எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, அழித்து போடக்கூடாது.
அந்த துக்கம் வலி நம்மளை ஆளும்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதற்கு மாறாக அதை எல்லாம் கர்த்தரிடத்துல நம்ம ஊற்றி விடும்போது அந்த இழப்பை எல்லாம் கர்த்தர் ஒரு நோக்கமாக என்ன பண்றாரு, மாற்றுவது அன்னாளோட வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். சோ அது நமக்கு ஒரு சத்தியமாக வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து ஒரு 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 அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு மறைவான ஒரு வாழ்க்கையை வந்து இந்த உலகம் வந்து என்ன பண்ணாது, பாராட்டாது. ஆனா கர்த்தர் கண்டிப்பா வந்து இந்த அன்னாளுடைய விசுவாசத்தையும் அவளுடைய சகிப்பு தன்மையை கண்டிப்பா அந்த பரலோகத்துல கண்டிப்பா அவளுடைய வெகுமதியை கண்டிப்பா கர்த்தர் வைத்திருப்பாங்கிறது வந்து சந்தேகமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த அவள் கையாண்ட ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு இல்லைங்களா, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனை ஆராதித்தாள், தேவாலயத்தை விட்டு நீங்காமல் என்று சொல்லி நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ இப்படிப்பட்டவர்களை வந்து இப்படி நம்ம ஆவிக்குரிய ஒழுங்கு நம்மளோட வாழ்க்கையில கையாளும் போது நிஜமாலுமே கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவர்களை வந்து கனம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம வந்து அதிகமா கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களை விட அதிகமா நம்ம கர்த்தருக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். இல்ல அதுக்காக ஊழியம் என்று சொல்லி நம்ம வந்து அலைந்து திரிவதை விட அதிகமா கர்த்தர் கனம் பண்ணுகிற காரியம் என்னன்னா அவருடைய பிரசன்னத்தை விரும்புவது, அவருடைய பிரசன்னத்தை விரும்பி அவருடைய பாதத்துல அமர்ந்து அவரிடத்துல நம்ம வந்து ஜெபித்து அவரை ஆராதனை செய்வது கர்த்தர் என்ன பண்றாரு, கனம் பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். சோ கர்த்தருடைய சந்திப்பை வந்து தன்னுடைய பொக்கிஷமாக மாத்திர வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் அந்த பொக்கிஷத்தை என்ன பண்றா, கர்த்தரை மற்றவருடைய பொக்கிஷமாகவும் மாற்றுகிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ அன்னாளுடைய வழியை வந்து நம்மளும் தேர்வு செய்து வேண்டியது வந்து மிக மிகவும் அவசியமா இருக்கிறது நம்ம இங்க பாக்குறோம். சோ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறாரு. நம்மளோட இடைவிடாத ஜெபத்தை வந்து கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, கேட்கிறாரு. நம்மளுடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறாரு. அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு என்ன பண்றாரு, கண்டிப்பா வெகுமதி என்ன பண்றாரு, அவர் கொடுக்கிறாரு என்று சொல்லி நம்ம அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ நாமளும் அன்னாலை போல வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதை சூஸ் பண்றோம், எதை தேர்வு செய்யறோங்கிறத வந்து நம்ம முடிவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அன்னாலை போல நம்மளும் விசுவாசத்துல வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருக்காக வாழும்போது கர்த்தர் கண்டிப்பா நம்மள வந்து என்ன பண்ணுவாரு, கனம் பண்ணுவார் என்பதுல சந்தேகமே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஹட்சன் டெய்லர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதாவது கர்த்தரிடத்துல காத்திருப்பவர்கள் வீணாக காத்திருப்பது இல்லை. அதாவது he who waits on God never waits in vain இல்லையா. சோ கர்த்தருக்காக நிஜமாலுமே இந்த அன்னாள் வந்து காத்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக அந்த வெகுமதியை பெற்றுக்கொண்டால் பார்க்கிறோம். அந்த வெகுமதியை மற்றவர்களுக்கும் வந்து பெற்றுக்கொண்ட அந்த பொக்கிஷத்தை வந்து என்ன பண்ற மற்றவர்களுக்கு அறிவிக்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ எனக்கு இந்த அன்னாளை குறித்து வாசிக்கும் போது நான் ஒரு மேகசீன்ல தான் இந்த அன்னாளை குறித்து வாசிச்சு ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னுடைய ஆவிக்குரிய ஒழுங்குகளை குறித்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவே வந்து இருந்தது. நான் வந்து தினந்தோறும் என்னோட குவைட் டைம்ல என்னுடைய ஜபத்துல என்னுடைய வேத வாசிப்புல நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து கர்த்தர் எனக்கு திரும்பவும் கூட கர்த்தர் வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்தி அதை சரி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வந்து கர்த்தர் வந்து எனக்கு என்ன பண்ணாரு, அன்னாளுடைய வாழ்க்கை மூலம் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு. சோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வந்து அன்னாளோட வாழ்க்கையில கற்றுக்கொண்ட அந்த சத்தியங்களை வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்ம வந்து கையாள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வந்து கனம் பண்ணுகிறார் என்பதும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நம்ம ஒரு ஷார்ட்டா நான் சொல்லணும்னா அன்னாரை குறித்து நம்ம பார்க்கும்போது லூக்கா அவரை வந்து எப்படி அடையாளப்படுத்துறார் என்று பார்க்கும்போது தன்னுடைய விதவை என்ற ஒரு சூழ்நிலையிலையோ இல்ல வந்து ஒரு ஒரு கைமன் என்ற சூழ்நிலையிலோ ஒரு வாழ்க்கை இழந்தவள் என்ற ஒரு சூழ்நிலையிலயோ வந்து லூக்கா வந்து அன்னாளை அறிமுகப்படுத்தாமல் கர்த்தருக்குள் அன்னாள் யார், ஒரு தீர்க்கதரிசி என்கிற ஒரு காரியத்தோடு அறிமுகப்படுத்துகிறார். அன்னாளை அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். சோ அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது அவளுடைய அந்த நெருக்கடியான சூழ்நிலை, துக்கம், வலி, மனக்காயம் இதெல்லாம் வந்து அவளை மேற்கொள்ளாதபடிக்கு அதை மேற்கொண்டு கர்த்தருடைய ஒரு ஆராதனையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றினதை நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபமணி ஆராதனை செய்து எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒழுங்குகளை வந்து கையாண்டு தன்னை அர்ச்சகரை கண்டுகொள்ளும்படி தன்னை தயார் பண்ணி கொண்டிருந்தாள் என்பதை வந்து நம்ம இங்க
பார்க்க முடியும். சோ அது இந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படி கர்த்தரை சந்திக்க தயாராக இருக்கிறோம், நாம் எப்படி அவரை நம்ம சந்திக்கிறதுக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதா இந்த காரியங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம பாக்குறோம், கடைசியாக எதற்காக அவள் வாழ்க்கை முழுவதும் இல்லைங்களா 84 வயது வரை காத்திருந்தாலும் அதை என்ன பண்றா, கடைசியாக இரட்சகரை தன்னுடைய கண்களால் கண்டாள். எத்தனையோ பேர் அந்த தேவாலயத்துல சுற்றி திரிந்தாங்க, பிஸியா இருந்த அந்த தேவாலயத்துல அவள் கண்கள் மாத்திரம் அந்த குழந்தையை இரட்சகராக கண்டு கொண்டது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அந்த இரட்சகரை கண்டுகொண்ட அவள் அமைதியா இருக்கவில்லை. கண்டுகொண்ட அந்த இரட்சகரை குறித்து அவள் என்ன பண்ண, தேவனை துதிக்கிறாள். தேவனை துதித்த பிறகு அவருக்காக காத்திருந்த அனைவருக்கும் அந்த இரட்சகரை, அந்த ரட்சிப்பை, அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை என்ன பண்றா, பகிர்ந்து கொள்ளுவதை நம்ம பார்க்க முடியும். நிஜமாலுமே அண்ணாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை அண்ணாளுடைய வாழ்க்கை இல்லைங்களா. ஒரு கடினமான வாழ்க்கை, ஒரு துக்கமான ஒரு வலி மிகுந்த வாழ்க்கை அவளோட வாழ்க்கை. கணவன் இல்லாத வாழ்க்கை நிஜமாகவே ஒரு வலி மிகுந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனாலும் அதை கர்த்தருடைய நோக்கத்திற்காக அந்த அன்னாள் எப்படி செயல்படுத்தினாள் என்பதுதான் நமக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமா இருக்கிறது. நம்மளுடைய சூழ்நிலை இப்பொழுது நம்ம பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருடைய சகோதரிகளுடைய சூழ்நிலை இதை விட பெட்டரா இருக்கலாம் இல்லைங்களா. அண்ணாளுடைய சூழ்நிலையை விட பெட்டரா இருக்கலாம். அப்போ இன்னும் நம்ம எப்படி அண்ணாலே இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்காக செய்யும் போது நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நம்மளே நிதானித்து நம்மளை சோதித்து அறிந்து நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில சரி செய்து கர்த்தருடைய நோக்கத்திற்காக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யறாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.